வணக்கம். ப்ளூ ஸ்கை செய்திகள். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் மக்கள் ஏற்காமல் ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம். முதல்வர் நாராயணசாமி அறிவிப்பு. நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும். பிளாஸ்டிக் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம். புதுச்சேரியில் மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வேண்டும். மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். சைபர் குற்றங்களை தடுப்பது குறித்த பயிற்சி வகுப்பு. ஏராளமான காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மின்னணு பண பரிவர்த்தனை முறையை செயல்படுத்த வேண்டும் என்ற மத்திய அரசின் புதிய திட்டத்தை புதுச்சேரி மக்கள் ஏற்காமல் நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் வியாபாரம் அனைத்தும் பண அட்டை மூலம் இயங்க வேண்டும், பொதுமக்களும் மின்னணு பண பரிவர்த்தனையை பயன்படுத்த வேண்டும் என புதுச்சேரி மாநில தலைமை செயலாளருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது என்றும், புதுவையை பொறுத்தவரை பிரதமர் மோடி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த பிறகு பணப்புழக்கம் குறைந்துள்ளது, வியாபாரமும் சரிந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் சிறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வங்கிகளில் ஏடிஎம் மையங்களில் புதிய 500 மற்றும் 100 ரூபாய் நோட்டுகள் இல்லாததால் ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொழிற்சாலைகளில் வேலை செய்பவர்களுக்கு பணம் கொடுக்காமல் காசோலையாக நிர்வாகம் கொடுப்பதாகவும் அதனை மாற்ற முடியாமல் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றார். அதேபோன்று வரவேண்டிய வருமானம், குறிப்பாக விற்பனை வரி மற்றும் கலால் வரி குறைந்துள்ளது. இதனால் நலத்திட்டங்களையும் செயல்படுத்த முடியாத நிலை உருவாகியுள்ளது என்றும், இந்நிலையில் பண அட்டை மூலம் தொழில் செய்ய வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் அது முடியாத காரியம் என்றும், மத்திய அரசு மின்னணு பரிவர்த்தனை முறையை செயல்படுத்த புதுச்சேரி முன்னோடி மாநிலமாக செயல்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் இதற்கான எந்த கட்டமைப்பு வசதியும் இல்லை. இந்நிலையில் இதுகுறித்து அமைச்சர்களுடன் கலந்து பேசி பண அட்டை மூலம் பணம் பரிவர்த்தனை செய்வதை முழுமையாக நிறைவேற்ற முடியாது, படிப்படியாகத்தான் நிறைவேற்ற முடியும் என முடிவெடுத்துள்ளோம். புதுச்சேரியில் கிராம பகுதியில் வங்கிகள், ஏடிஎம் இல்லை. பெரும்பாலான கடைகளில் பண அட்டை பயன்படுத்தும் ஸ்வைப் இயந்திரம் இல்லை. எனவே எங்கள் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என்று கூறினார். தொழில் செய்ய வேண்டும், பொருட்களை வாங்க வேண்டும் என்றால், வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் அது முடியாத காரியம். ஆகவே புதுவை மாநில அரசின் சார்பாக நானும் மாண்புமிகு அமைச்சர்களும் இது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்து புதுச்சேரி மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசினுடைய பண அட்டை மூலம் பரிவர்த்தனை செய்ய வேண்டும், பண பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்பதை முழுமையாக எங்களால் நிறைவேற்ற முடியாது. படிப்படியாகத்தான் நிறைவேற்ற முடியும். முதலில் நகரப்பகுதியில் நிறைவேற்ற முடியும். அப்படி முழுமையாக நிறைவேற்றுவதற்கான கட்டமைப்புகள் புதுச்சேரி மாநிலத்தில் இல்லை. அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் கிராம பகுதிகளில் வங்கிகள் இல்லை, ஏடிஎம்கள் இல்லை. பெரும்பாலான கடைகளில் பண அட்டை மூலம் பணத்தை எடுப்பதற்கான சிறிய கை ஏடிஎம்கள் இல்லை. ஸ்வைப்பிங் மெஷின் ஆங்கிலத்தில், அது என்ன சொல்றது தமிழில்? பிஓஎஸ் மெஷின், அது ஆங்கிலம் தான். இல்லாத காரணத்தால் அதை முழுமையாக ஒட்டுமொத்தமாக நிறைவேற்ற முடியாது. அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு எங்களுடைய அரசு அதை செய்வதற்கு மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இப்பிரச்சினை தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் தொலைபேசி மூலம் பேசினேன். புதுச்சேரி மாநிலத்தில் நீங்கள் சொல்லும் காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற முடியாது, எங்களுக்கு காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என தெரிவித்துவிட்டேன் என்றும், மத்திய அரசு தனது திட்டங்களை புதுவையில் திணிக்க முயன்றால் அதை ஏற்க மாட்டோம், குறிப்பாக மக்களுக்கு எது ஏற்றதோ அதைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று தெரிவித்தார். மேலும் மின்னணு பண பரிவர்த்தனைக்கு தேவையான கட்டமைப்பு, கூடுதல் வங்கிகள், ஏடிஎம் மையங்கள் கிராமப்புறங்களில் ஏற்படுத்த வேண்டும். எனவே இதை மக்கள் மத்தியில் யாரும் திணிக்க முடியாது என்றும், இப்பிரச்சினை தொடர்பாக பிரதமரை வரும் 23ஆம் தேதி நேரில் சந்தித்து பேச உள்ளேன் என்றும் தெரிவித்தார். மக்கள் ஏற்றுக்கொள்ளும் திட்டங்களைத்தான் புதுச்சேரி அரசும் ஏற்றுக்கொள்ளும் என்றார். இதனால் வரும் எந்த விளைவாக இருந்தாலும் தான் சந்திக்க தயார் என்றும் செய்தியாளர்களிடம் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார்.
கடந்த 5 மாதங்களாக நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும், நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 18 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாசிக் அனைத்து ஊழியர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக சுதேசி மில் அருகே 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாசிக் நிறுவனம் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்கி வருவதால் பல மாதங்களாக ஊதியமும் தரப்படவில்லை. இந்நிலையில் 3 ஆண்டுகளாக நிரந்தர ஊழியர்களுக்கு அலவன்ஸ் ஏதுமின்றி அடிப்படை ஊதியத்தில் 60% மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. இந்த 60% ஊதியமும் கடந்த 5 மாதங்களாக வழங்கப்படவில்லை என்றும், இந்நிலையில் தங்களுக்கு முழு ஊதியத்தையும் வழங்க வேண்டும் என்றும், 2006ஆம் ஆண்டு முதல் ஊதிய உயர்வு அளிக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாசிக் ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் ஊதியம் முழுவதையும் வழங்கக் கோரி அனைத்து பாசிக் ஊழியர்களும் கடந்த 15ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 5வது நாளாக நடைபெற்று வரும் போராட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி பாசிக் ஊழியர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக சுதேசி மில் அருகே 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அரசாங்கம் எங்களை கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. எனவேதான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அகிம்சை முறையிலே இந்த நடுவீதியிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். மேன்மேலும் அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தி விவசாயிகளை அழைத்து அவர்களை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெறும். எனவே மிக போர்க்கால அடிப்படையிலே அரசாங்கம் எங்களை அழைத்து எங்களுக்கு முழு மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசாங்கத்திற்கு முன்வைக்கின்றோம். இதில் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு நிலுவையில் உள்ள 5 மாத ஊதியத்தை முழுமையாக வழங்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசும் நிர்வாகமும் எங்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் பல்வேறு போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வேண்டும், சிறுபான்மையினர் ஆணையம் கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வேண்டும், குழந்தைகள் ஆணையம் மற்றும் சிறுபான்மையர் ஆணையத்தை அமைக்க வேண்டும், மகளிர் ஆணையத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இதுவரை அமைக்கப்படாத நிலையில் உடனடியாக ஆணையத்தை அமைக்க கோரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தினர் சார்பில் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சாரம் ஜீவானந்தம் சிலை அருகில் இருந்து புறப்பட்டு காமராஜர் சாலை, நேரு வீதி உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணியில் கோரிக்கை வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டு சென்றனர். புதுச்சேரியிலே மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்படவில்லை என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று எமது அமைப்பு மற்றும் பொதுநல அமைப்புகள் ஒருங்கிணைந்து ஒரு பேரணி நடத்தி, பேரணி முடிவில் ஆர்ப்பாட்டம் நடத்தி, ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு முதல்வரை சந்தித்து அந்த கோரிக்கையை வலியுறுத்தி மனு கொடுத்துள்ளோம். அது மட்டுமல்ல, முதல்வரை மேலும் இங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை ஆணையம், SC/ST ஆணையத்தை மேம்படுத்துவது, குழந்தைகள் ஆணையத்தை அமைப்பது, மகளிர் ஆணையத்தை மேம்படுத்துவது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டத்தை நடத்தி பேரணியானது புதுச்சேரி தலைமை தபால் நிலையத்தில் நிறைவடைந்தது. பின்னர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இறுதியாக மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பினர் முதல்வர் நாராயணசாமியை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். புதுச்சேரியில் சைபர் குற்றங்களை தடுப்பது குறித்து காவலர்களுக்கு கோரிமேட்டில் உள்ள பயிற்சி பள்ளியில் ஒருநாள் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. பயிற்சி வகுப்பில் காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சைபர் குற்றங்களை தடுப்பது குறித்து சட்டம் ஒழுங்கு காவல்துறைக்கு கோரிமேட்டில் உள்ள பயிற்சி பள்ளியில் ஒருநாள் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களின் காவல் ஆய்வாளர்கள், துணை காவல் ஆய்வாளர்கள், துணை உதவி காவல் ஆய்வாளர்கள் அனைவருக்கும் சைபர் குற்றங்களை தடுப்பது குறித்தான ஒருநாள் பயிற்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு காவல்துறையை சார்ந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராஜீவ் ரஞ்சன் தலைமையில் அனைத்து துறை காவல் அதிகாரிகளும் கலந்து கொண்டு சைபர் குற்றங்களை எவ்வாறு தடுப்பது, சைபர் குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை எவ்வாறு கண்டறிவது குறித்து பயிற்சி பெற்றனர். இதில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தனியார் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி கவன ஈர்ப்பு பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் ஊசிகள் தயாரிக்கும் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வந்தனர். கடந்த 2003ஆம் ஆண்டு வங்கியில் பெற்ற கடனை
தொழிற்சாலை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் இந்த தனியார் நிறுவனம் மூடப்பட்டது. அதன்படி வங்கியானது தங்களுக்கு தர வேண்டிய பணத்தை அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான நிலத்தை விற்று பெற்றுக்கொண்டது. ஆனால் தொழிலாளர்களுக்கு தர வேண்டிய இழப்பீடு தொகையை வங்கி அளிக்கவில்லை என தெரிகிறது. இதனை கண்டித்து தொழிலாளர்களுக்கு தர வேண்டிய இழப்பீடு தொகையை வழங்க கோரி சாரத்திலிருந்து நேரு வீதி SV பட்டேல் சாலை வழியாக தனியார் வங்கியை அடைந்த தொழிலாளர்கள் வங்கியை முற்றுகையிட வந்தனர். வங்கியை முற்றுகையிட வந்த தனியார் தொழிலாளர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அவர்களை கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டதை அடுத்து அவர்கள் வங்கிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிவிட்டு கலைந்து சென்றனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறை மற்றும் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடக்க நிகழ்ச்சி சுகாதார இயக்குனர் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குனர் ஜெயந்தி, டாக்டர் ராமன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிராமங்களையும் விழிப்புணர்வு சென்றடையும் நோக்கில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நாடகங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வுகளை தெரிந்து கொள்ளும் வகையில் நடத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரி ஃபெவிகால் சாம்பியன்ஸ் கிளப் 1 மற்றும் 2 சார்பில் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஃபெவிகால் சாம்பியன் கிளப்பின் 6ஆம் ஆண்டு உழைப்பு தான தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஃபெவிகால் சாம்பியன்ஸ் கிளப் 1 மற்றும் 2 சார்பில் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஃபெவிகால் சாம்பியன் கிளப்பின் 6ஆம் ஆண்டு உழைப்பு தான தினம் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் மூத்த விரிவுரையாளர் தணிகாசலம் வாழ்த்துரை வழங்கினார். NSS ஆசிரியர் சரவணன் வரவேற்புரையாற்றினார். விழாவில் நல்லாசிரியர் விருது பெற்ற முன்னாள் பள்ளி முதல்வர் ரகோத்தமன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உழைப்புதான தினத்தினால் பள்ளிகள் அடைந்த பயன்களை பற்றி விளக்கினார். நிகழ்ச்சியில் கிளப்பின் 50க்கும் மேற்பட்ட தச்சு தொழில் செய்யும் உறுப்பினர்கள் தங்களின் ஒரு நாள் உழைப்பை தானமாக பள்ளிக்கு வழங்கினர். தானமாக வழங்கப்பட்ட பணத்தில் பள்ளியின் மேசைகள் பழுது பார்க்கப்பட்டது. விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் அண்ணல் அம்பேத்கரின் 60ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கருத்தரங்கம் மற்றும் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கட்டா நகர் பகுதியில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் அண்ணல் அம்பேத்கரின் 60ஆம் ஆண்டு நினைவையொட்டி கருத்தரங்கம் மற்றும் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு அண்ணல் அம்பேத்கர் நினைவையொட்டி நடைபெற்ற கருத்தரங்கில் அவரது கோட்பாடுகள் மற்றும் கருத்துக்களை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்துரைத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் நான் ஏன் இந்துவாக சாக மாட்டேன் என்ற புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அம்பேத்கர் சொல்லிய 22 பௌத்த கொள்கைகள் அனைவருக்கும் புரியும் வகையில் எடுத்துரைக்கப்பட்டது. வில்லியனூர் சேத்ராப்பட்டில் கருப்பு பணம் ஒழிப்போம், மக்கள் பணத்தை காப்போம் என்ற தலைப்பில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் சேத்ராப்பட்டில் கருப்பு பண ஒழிப்பும் மக்கள் பணத்தை காப்போம் என்ற தலைப்பிலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பிரிவு 8C மாவட்ட தலைவர் தனசேகர் தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் மோகன்குமார் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் கருப்பு பணத்தை ஒழிக்க மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கையின் நன்மைகள் குறித்தும் மேலும் மக்களும் நாட்டின் நலன் கருதி இதற்கு ஒத்துழைப்பு அளிக்கும் நிலை குறித்தும் பேசப்பட்டது. தொடர்ந்து ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் பணத்தை காப்பது குறித்தும் விளக்கப்பட்டது. கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் சுந்தரமூர்த்தி, மாநில செயலாளர் உட்பட பாஜக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக மாவட்ட விவசாய அணி தலைவர் சுந்தரமூர்த்தி நன்றி கூறினார். செய்திகள் நிறைவடைவதற்கு முன் மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் மக்கள் ஏற்காமல் ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம். முதல்வர் நாராயணசாமி அறிவிப்பு. நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும். பிளாஸ்டிக் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம். புதுச்சேரியில் மனித உரிமைகள் ஆணையம் அமைக்க வேண்டும். மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். சைபர் குற்றங்களை தடுப்பது குறித்த பயிற்சி வகுப்பு. ஏராளமான காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.